visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலமாக நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோயிலை பற்றி அந்த கோயிலோட அர்ச்சகர் திரு பாலகிருஷ்ணன் அவர் சொல்கிறத கேட்போம். இந்த திருக்கோயிலில் வந்து சிவசுந்தர விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகர் வந்து அழகாக கொடுக்கக்கூடிய விநாயகர். இந்த கோயிலில் 5 விநாயகர் இருப்பார். எல்லாமே வடதிசையை பார்த்துட்டு இருப்பார். அது ஒரு விசேஷமான விநாயகர். அதுக்கப்புறம் வீரபத்ர சுவாமி வந்து கல்யாண வீரபத்ரர். தக்ஷ மகாராஜா தலையை வெட்டிட்டவொடனே ஆட்டுக்கடா தலையை வச்சவொடனே சுவாமி கேட்குற மன்னிப்பு கேட்டு சுவாமி கேட்குறாரா. அதுக்கு தக்ஷன் வந்து சொல்கிறார். தக்ஷன் கேட்குறாரா மயஞ்சமே சயஞ்சமே சமங்க சொல்லி சுவாமி சாந்தப்படுத்துறதுக்காக கைலாபுரின்னு இந்த இடத்துல வெத்தலை காட்டுக்குள்ளே பங்குனி உத்தரத்தண்ணி கல்யாண கோலத்தை காட்டினார். இந்த ஒரு கோயிலில் தான் கல்யாண வீரபத்ரா இருக்கார். அம்பாள் பேர் அபயாம்பாள்னு அவர் பேர் இந்த கோயிலில் மட்டும்தான். விசேஷமான அம்பாள். அம்பாள் மயிலுக்கு அபயம் கொடுத்தனால அபயாம்பாள் பேர். வில் அம்பு கத்தி கேடத்தோட அம்பாள் இருப்பாள் மூலஸ்தானத்தில். அவள் தட்சையாக தடுக்க போகும்போது ஒரு கணம் இங்கே நின்று மயில் இவ்வளோ அழகான பொண்ணு ஏமா கோமா போறேன்னு கேட்டதுக்கு மயிலுக்கு அபயம் கொடுத்ததுனால அபயாம்பாள் பேர். இந்த கோயில் ஆதிசங்கர் இருப்பார். ஆதிசங்கர் வந்து எல்லா கோயிலும் வந்து தியானத்தில் சிம்மத்திரையில் தான் இருப்பார். இந்த கோயில் தியான கோலத்தில் இருப்பார். அது விசேஷம். சிவசுப்பிரமணியன் வள்ளி தேவசேனா சாமி சுப்பிரமணிய சுவாமி. சிவசுப்பிரமணியன்னா சிவனை பூஜித்து தான் ஒரு ஐடியா. அதனால் இந்த கோயில் சிவசுப்பிரமணியம் திருப்பூர் இணையான எந்திர தகடு பின்னாடி இருக்குது சுவாமி பின்னாடி. அது விசேஷமானவர். அது சர்பேஸ்வரர் வந்து இந்த கோயிலில் வந்து தூணுக்கு எழுத்த மாதிரி இருப்பார். நரசிம்மருடைய உக்ரத்தை தணிக்கிறதுக்காக சர்பேஸ்வரர் இருந்தார். இந்த கோயிலில் விருப்பாட்சீஸ்வரன் ஒரு ஈஸ்வரர் இருப்பார். அந்த ஈஸ்வரன் வந்து 8பட்ட லிங்கமாக இருக்குது. திருவண்ணாமலை 8 லிங்கம் தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து ஒரே லிங்கமாக இருக்குது. இங்கே அர்த்தநாதீஸ்வரர் விக்கிரகம் கார்த்திகை தீபத்தில் இங்கேயும் அர்த்தநாதீஸ்வரர் ஆடி சொக்கபானம் தீர்த்தணும். அது சீர்கொண்ட பெருமாள் இருப்பார். பெருமாள் சீரெட்டு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் இந்த கோயிலில். எதிரும் புத்திரமாக இருப்பான். அரியும் சிவனும் ஒன்றுன்றதுக்கு அது விசேஷமானது. சண்டிகேஸ்வரர் இருப்பார். வீரபத்ரர் எல்லாரும் பாதி பேர் அந்த வீரபாகுவோட நினச்சிக்கிறாங்க. வீரபாகு ஈஸ்வரனுடைய முகூர்த்தம், அதாவது சிவ முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தம் தான் சிவ அஷ்டோத்தத்திலே வீரபத்ராயண மகன் வரும். அதுதான் வந்து சிவன் தான் அவர். சிவனுக்குரியனால சண்டிகேஸ்வரர் இருப்பார் இந்த கோயில். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இந்த கோயிலில் சடையை முடிஞ்சிட்டு இருப்பார். எல்லா கோயிலையும் வந்து சடையை விரிச்சுருந்தா இருப்பார். இந்த கோயிலில் கல்யாண வீரபத்ரனால பின்னாடி தட்சிணாமூர்த்தி சடையை முடிஞ்சிட்டு இருப்பார். அதுவே இந்த கோயிலில் ஸ்தலவிருட்சம் 3 மரம் இருக்கும். வில்வ மரம், வன்னி மரம், அரச மரம், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 மரம் இங்கே இருக்கிறது அது விசேஷம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலில் வந்து பைரவர் இருப்பார். பைரவர் எல்லா கோயிலும் வந்து வலது கையில் சூளம் தான் வச்சுருப்பார். இந்த கோயிலில் கதையை வச்சுருப்பார். கால வீர பைரவர் யமனுக்கு தண்டம் கொடுத்ததாக ஐதீகம் இந்த கோயிலில். அதில் வந்து பக்கத்தில் சின்னதாக இருப்பார். அதுதான் பழைய காலத்து 1300 வருஷத்துக்கான பைரவர். இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. சின்னதாக இருக்குன்றதுனால பெருசாக பண்ணி. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து வீரபத்ர சன்னதியை போட்டு எவாக்ரேஷன் அப்போ மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து போட்டு எல்லா சன்னதியெல்லாம் கட்டிப்போம். 2000க்கு அப்புறம் கட்டி எல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோ பழமையான கோயில். 1300 வருஷத்து கோயில். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து வன்னி மரம் மட்டும் பழைய 1000 வருஷமான மரம் மட்டும் இருக்குது. வில்வ மரமும் அரச மரம் திருப்பி வளர்த்து வளர்த்துருக்கு. அதே மாதிரி சிவதுர்கான்னு இங்கே ஒரு துர்க்கை இருக்குது. எல்லா கோயிலையும் கிழக்கு பார்த்தவருக்கு துர்க்கை இருக்காது. இந்த ஒரு கோயிலை மட்டும் தான் சிவதுர்க்கை இருக்குது. அம்பாளுக்குரிய சொரூபமான துர்க்கை கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறது விசேஷமானது. ஏன்னா இங்கே அம்பாள் வந்து வடக்கு பார்த்து தான் இருக்காங்க. இந்த கோயில் அம்பாளுக்குரிய சொரூபமாக இருக்கிறது கிழக்கு பார்த்த ஒரு துர்க்கை இருக்குது. மகா பெரியவா பூஜை பண்ணி வச்சு துர்க்கை அது வந்து தினம் சூரியன் பூஜிக்கிறது ஐதீகம். ஒரு காலத்தில் சின்னதாக கீழே இருந்தது, பிடிச்சு பெருசாக கட்டியிருக்கோம். மகா பெரிவா MS சுப்புலட்சுமிலாம் அந்த துர்க்கைக்கு ரொம்ப வழிபடும். அவ்வளோ பழமையான துர்க்கை. அதுவே இந்த கோயிலில் வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா, பிரம்ம உற்சவத்தில் 10 நாள் உற்சவம் நடக்கும். இங்கே பங்குனி உத்தரத்தனி திருக்கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி சுவாமி கிளி வாகனத்தில் இந்த கோயிலில் போவார். அது என்ன விசேஷம்னு கேட்டால், இந்திரன் மண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்காக இந்திரன் தேவர் 33 கோடி தேவர்களும் வந்து கிளியாக இருப்பாங்க. கிளியாக இருக்கும்போது சுவாமியை பார்த்து வீரபத்ரை பார்த்து கேட்பாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு. காஞ்சிக்கு போ, காமாட்சி உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி வீரபத்ரா இருந்ததுனால இந்திரன் வந்து கிளிய ரூபமாக இருந்து இந்த கோயில் கிளி வாகனத்தில் வீரபத்ரர் புறப்பாடாகும். வேறு எந்த கோயிலும் கிளி வாகனத்தில் ஈஸ்வரன் போக மாட்டேன். இந்த ஒரு கோயிலுக்கு தான் ஈஸ்வரன் போவார். அதனால இன்றைக்கும் காமாட்சி அம்மன் கோயிலில் சாத்தின மாலை இங்கே வந்து ரிஷபவாகனத்தன்னைக்கு வந்து சாத்துவோம். இவ்வளோ விசேஷமானது பழமையான கோயில். சனீஸ்வரர் இந்த கோயில் வந்து சனீஸ்வரர் பச்சைக்கல்லாளன் சனீஸ்வரர். இந்த கோயில் ஸ்தலவிருட்சம் வந்து வன்னி மரம். அதனால் இந்த கோயில் சனீஸ்வரர் வந்து பச்சைக்கல்லாளன் சனீஸ்வரர் பழமையான சனீஸ்வரர். இதெல்லாம் ஒரு காலத்தில் உள்ளே இருந்து முஸ்லீம் படையெடுப்பு உள்ளே போட்டாங்க. அது இப்போ தான் எடுத்து கட்டியிருக்கோம்.
இது வந்து எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டிருக்கும் போது வைத்தியம் பண்ண சொன்னதே இந்த கோயிலில் தான். சனீஸ்வரன், அதனால ஜானகி ராமச்சந்திரன் நாங்கள் கல்வெட்டு, அவ்வளோ பழமையான சனீஸ்வரன் இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஞ்சநேயர் விசேஷம், ருத்ரஸ்வரூபமான ஆஞ்சநேயர் வலது பக்கத்துக்குரிய கண்ணும் நெற்றிக்கண் வீரபத்ராவும், இடது பக்கத்துக்கு சிவதுர்கன்னு ஒரு துர்கை இருக்கு. முக்கோண வடிவத்தில் இந்த கோயிலில் விசேஷமான 3 கண்ணு இருக்கு ஈஸ்வரன் இருக்கார். இதுவரை சென்னை மயிலாப்பூர்ல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோயிலை பத்தி அந்த கோயில் அர்ச்சகர் பாலகிருஷ்ணன் சொன்னதற்கு அவருக்கு நமது நன்றிகள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.